ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன குரூப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டீஸில் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சயின்ஸ் குரூப்பில் என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், என்னென்ன குரூப் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது சார், எந்த குரூப் எடுத்தால் ரொம்ப எளிமையாக படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட் ஓவராலாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம். நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் எடுக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறேன்னா மேத்ஸ் பயாலஜி டஃப்பாக இருக்கும், மேத்ஸ் கம்ப்யூட்டர் டஃப்பாக இருக்கும், நம்ம ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தரலாம். அப்படிலாம் கிடையாது. எல்லா குரூப்புமே எளிமை தான், நீங்கள் எடுத்து படிக்கிறது தான் இருக்குது. ஏன்னா சயின்ஸ் குரூப்னு சொல்லும் போது மெயின் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மார்க். ஒரு எக்ஸாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி 16 மார்க் எடுத்தால் பார்த்தீங்கன்னா பாஸ் கிரைட்டீரியா இருக்குது. ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்பில் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் 25 மார்க் மினிமமே எடுக்கணும். ஏன்னா 90 மார்க்ஸ் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 10 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராக்டிக்கல் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எடுக்காதீங்க. ஏன்னா படிக்க போகிறது நீங்கள் தான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் +1 ஒரு குரூப் எடுத்து +2 போய் மாற்றிக்கணும். கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், +1 நீங்கள் என்ன குரூப் செலக்ட் பண்ணுறீங்களோ அதே தான் +2 கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா +1லையும் பப்ளிக் இருக்குது, +2லையும் பப்ளிக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நினச்சி எந்த கவலையும் பட வேண்டாம், எளிமையாக படிங்க. ஏன்னா 10th தான் நமக்கு நிறைய சப்ஜெக்ட் இருந்தது. ஒரு எக்ஸாமில் 35 மார்க்ஸ் எடுக்கணும், அங்கே 25 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். ஸோ கண்டிப்பாக ஆர்ட்ஸ் குரூப்பு ரொம்ப ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம். +1ல் என்னென்ன குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப்போட லிஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா மேத்ஸ் பயாலஜி, மேத்ஸ் கம்ப்யூட்டர், அதே மாதிரி பியூர் சயின்ஸ் தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப். ஆர்ட்ஸ் குரூப் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வொகேஷனல் குரூப், தட் மீன்ஸ் தொழில் சார்ந்த படிப்புகள் இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் ஆர்ட்ஸ் குரூப் சயின்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஆர்ட்ஸ் குரூப்பில். ஆர்ட்ஸ் குரூப்போட மெயின் கேட்டகரியில் என்னென்ன ஹெட்டிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் குரூப் கேட்டகரியில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட்ஸ். ஜென்ரலாக அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, கணக்கியல் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் வித் ஹிஸ்ட்ரி, அதாவது அக்கௌண்டன்சி வித் ஹிஸ்ட்ரின்னு சொல்ல வரலாறும் அக்கௌண்டன்சியோட கம்பேர் பண்ணு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோட. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அக்கௌண்டன்சி வித் ஸ்டாட்டிஸ்டிக், புள்ளியல் சார்ந்தது, அதாவது கணக்கியல் புள்ளியல் சார்ந்தது. ஸோ இது எல்லாமே கேட்டகரியில் தான் ஆர்ட்ஸ் குரூப் வரும். அந்த ஒரு கேட்டகரியிலையும் என்னென்ன குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் எல்லா கேட்டகரியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காமன் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அடுத்தது பாருங்கள் அப்படியே பார்த்துருப்பாங்க, தமிழ், இங்கிலீஷ் ஆர்ட்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஆர்ட்ஸ் குரூப் 1ல். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், புள்ளியல் சார்ந்தது, புள்ளியல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ், பொருளியல். காமர்ஸ், வணிகியல் சார்ந்தது பார்க்குறோம், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி, ஸோ அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது இந்த ஒரு குரூப்பில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். இது ஃபஸ்ட் கேட் லாஸ்ட் குரூப் ஆர்ட்ஸ் குரூப் 1ல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் 2ல் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது இங்கிலீஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் பாருங்கள், இந்த குரூப்பில் கம்பேரிசன் பண்ண நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமர்ஸ். அடுத்தது பாருங்கள் 5th அக்கௌண்டன்சி. நெக்ஸ்ட் பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை செப்பரேட்டாக கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அடுத்த கேட்டகரியில் வரும். ஸோ இது செகண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்கோம், செகண்ட் குரூப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்லேயே ஆர்ட்ஸ் குரூப் 3 பாருங்கள். ஆர்ட்ஸ் குரூப் 3ல் பார்க்கக்கூடியது ஃபஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நிறைய பேர் கேட்குற மெயின் சப்ஜெக்ட் பண்ணுறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காமனாக எல்லா குரூப்லேயும் காமன் தான். ஸோ தமிழ், இங்கிலீஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாறும் நம்ம படிப்போம். செப்பரேட்டாக ஒரு குரூப் இருக்குது, ஹிஸ்ட்ரி. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் காமனாகவே எல்லா குரூப்லேயும் வரும். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், தட் மீன்ஸ் அக்கௌண்டன்சி. ஸோ இது ஒரு கேட்டகரியில் ஒரு குரூப்பாக கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இதில் ஹிஸ்ட்ரி வருது. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஆர்ட்ஸ் குரூப் 4 கேட்டகரியில் பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு தமிழ், நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது தேர்ட் சப்ஜெக்ட், இந்த குரூப்பில் தேர்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஆர்ட்ஸ் குரூப் 4ல் கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் அப்போ ஃபோர்த் சப்ஜெக்ட் காமர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சில ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஸோ அந்த குரூப்பும் இந்த கட்டில் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் 5ல் பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான கேட்டகரி பாருங்கள். ஆர்ட்ஸ் குரூப் 5ல் ஃபஸ்ட் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ்,
நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து காமன் தான் எல்லாருக்குமே. தமிழ், இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேத்ஸ். இது மேத்ஸ்லேயே பிஸ்னஸ் மேத்ஸ் ஒரு கேட்டகரி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், மற்றெல்லாம் காமனாக எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக வரும். எக்கனாமிக்ஸ், நெக்ஸ்ட்டு காமர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக பிஸ்னஸ் மேத்ஸ் வருது. ஸோ இந்த குரூப்பில் அடுத்த குரூப் பாருங்கள். அடுத்த குரூப் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது ஆர்ட்ஸ் குரூப் 6ல் கம்பேரிசன் பண்ணும்போது ஆர்ட்ஸ் குரூப் தமிழ், தென் நெக்ஸ்ட் இங்கிலீஷ், தென் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி. ஆல்ரெடி கம்பேர் பண்ணது தான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில ஸ்கூல் ஜாகிரஃபியும் வச்சுருப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி ஒரு மெயின் சப்ஜெக்டாக, எக்கனாமிக்ஸும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேத்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு சில குரூப் இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் இந்த குரூப் கூட கொடுத்துருப்பாங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் குரூப்லேயே தமிழ், ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ண தமிழ், இங்கிலீஷ். ஆர்ட்ஸ் குரூப்பில் நம்ம 25 மார்க் எடுக்கணும், மறந்துடாதீங்க. நம்ம 90 மார்க்ஸ் தான் எக்ஸாம் எழுதுவோம். ஸோ 25 மார்க்ஸ் இருக்கணும். காமர்ஸ் தேர்ட் சப்ஜெக்ட் இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் எழுதும். ஸோ இந்த கேட்டகரியில் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ்க்கான பிஸ்னஸ் மேத்ஸ், அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள், அதே ஆர்ட்ஸ் குரூப் 8th கேட்டகரியில் ஜென்ரலாக கம்பேர் பண்ண ஃபஸ்ட் நம்ம தமிழ், நெக்ஸ்ட் இங்கிலீஷ். நான் எல்லா கேட்டகரியுமே ஒரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரூப்பில் ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. இதுக்கு மேலே பார்த்த சப்ஜெக்ட் தான், ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மாறி வரும். எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். அக்கௌண்ட்ஸ்க்கு பதிலாக கம்பேரிசன் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ நம்ம இது வரைக்கும் நிறையா சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் 10th கேட்டகரியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காமன் எல்லாமே. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒரு கேட்டகரியும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க என்னென்ன குரூப் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். அந்த ஒரு சப்ஜெக்ட் மாறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி நமக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். ஸோ அதே கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். அதுபோல் ஸோ ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டுமே வரும். அடுத்தது ஸோ இது மாதிரி எல்லா குரூப்புமே எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 4 குரூப் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பில் எல்லா ஸ்கூல்லையும் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான கேட்டகரி சப்ஹெட்டிங்கோட பார்க்க ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காமனாக தமிழ், இங்கிலீஷ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும், மற்றபடி எல்லாம் காமனாக தான். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்டன்சி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிலாக என்ன ஆகுனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிலாக என்ன ஆகுனா ஹிஸ்ட்ரி வரும். ஸோ மற்ற 3 சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக பொதுவாக தான் வரும். அப்படியே பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுல தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாறக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதே கேட்டகரி. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப் 3ல் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இந்த குரூப் வச்சுருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழ். அடுத்தது பாருங்கள் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. அதை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த 4th சப்ஜெக்ட் மீதி ஜென்ரலாக எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்த மாதிரி இது ஹிஸ்ட்ரி வந்து அடிஷனலாக ஆட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப் 4 கேட்டகரியில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். மீதி எல்லாமே எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் காமனாக தான் கொடுத்துருப்பாங்க எல்லா குரூப்லையுமே. எப்படி நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து ஜென்ரலாக வந்துச்சுங்க, அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் காமர்ஸ், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்டன்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நம்ம எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பார்த்தோம், அதுக்கு போல் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான். நெக்ஸ்ட் மீதி ஜென்ரலாக அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து ஜென்ரல். மீதி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கௌண்ட்ஸ் கம்பேரிசன். அடுத்தது பாருங்கள், இதில் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் சொன்னால் வரும் ஒரே ஒரு சப்ஜெக்ட். எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக வந்து பிஸ்னஸ் மேத்ஸ் இதில் வரும். வணிக கணிதம் சொல்லுவோம், பிஸ்னஸ் மேத்ஸ். அடுத்தது ஆர்ட்ஸ் குரூப் 6ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தமிழ், இங்கிலீஷ் ஜென்ரல் நம்ம சொல்கிறோம். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது மெயின் சப்ஜெக்டில் காமர்ஸ், நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி,
அந்த மாறக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ். நிறைய ஸ்கூலில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து ஒன்றாவது கம்ப்யூட்டர் சயின்ஸும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் மேக்ஸை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இந்த ஆர்ட்ஸ் குரூப் வந்து இது தவிர நிறைய குரூப் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து 10 கேட்டகரி மேலே வச்சிருக்கோம். ஒரு சில ஸ்கூலில் 4 கேட்டகரி தான். ஆனால் ஜென்ரலாகவே எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் இருக்கும்போது தான் தமிழ், இங்கிலீஷ் ஜென்ரலாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக கம்பேர் பண்ண ஆர்ட்ஸ் குரூப் 1 சொல்லணும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கோட கம்பேர் பண்ணுறோம். அதேமாதிரி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் மேத்ஸ், அதுக்கப்புறம் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த 4 குரூப் எல்லா ஸ்கூலுமே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் சொல்லி நான் திருப்பி சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் அந்த குரூப்புக்கு போக வேண்டாம். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த குரூப் எடுங்க. ஏன்னா நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. எல்லாரும் ஒரே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்க, ஓகே ஜாயின் பண்ணிங்க, தப்பே கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இருக்க போகிறீங்க. ஸோ உனக்கு ஆர்ட்ஸ் குரூப் பிடிக்குதா, நீ ஆர்ட்ஸ் குரூப் எடு. நீ மேத்ஸ் குரூப் படிக்கிறியா, நீ மேத்ஸ் குரூப் எடுத்து படி. நீ சயின்ஸ் குரூப் இல்லை, நான் வந்து பியூர் சயின்ஸ் பண்ணால் பியூர் சயின்ஸ். ஸோ எதனாலும் உங்கள் விருப்பத்தின் பேரில் இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம 10th 5 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சிலர் சயின்ஸ் நல்லா வரும். அது சயின்ஸ்லேயே ஒரு சிலர் பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அது சயின்ஸில் ஒரு சிலர் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் எடுக்கலாம், பியூர் சயின்ஸ் கூட எடுத்துப்படலாம். ஒரு சிலர் மேத்ஸ் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஊரில் இப்போ ஒர்க் அவுட் பண்ண நீங்கள் மேத்ஸ் ஓரியண்டாக குரூப் எடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சிலர் வந்து கம்பேரிசன் பண்ணி திருப்பி நான் சொல்கிறேன். எகைன் சொல்லும்போது ஹிஸ்ட்ரியில் ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமாக, அதான் நம்ம வரலாறுலாம் தெரிஞ்சு சொல்லுங்கள். ஜாகிரபியில் ஒரு சிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி குரூப் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா +1 நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கோட நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா 10th +1 +2 இந்த 3 வருடம் ஸ்டடியாக நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த லீவை சரியான முறையை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். நான் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இந்த வருடம் நீங்கள் +1 ஏன்னா உங்களுக்கு நம்ம ரிசல்ட் வரதுக்குள்ள நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் +1 என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு மாறும். புக்கெலாம் இது வரைக்கும் கண்டிப்பாக மாறாது, அதே சிலபஸ் தான். ஏன்னா புக் சேஞ்சஸ் ஆகிறதா முன்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எழுதி ரெஸ்ட் எடுத்துகிட்டு +1 சப்ஜெக்ட்லாம் அப்படியே ஜஸ்ட் இப்போ கோத்ரூ பண்ணுங்கள். +1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக படிக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப்லாம் படிங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் +1க்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா லீவிங் என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எதிர்காலத்தில் நம்ம என்ன குரூப் எடுக்க போகிறோம், எந்த குரூப்பை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ.